உயிரும் சதையுமான ரத்தமுமான அந்த கிறிஸ்து எனக்குள் வரும் பொழுது என்ன நிகழ்ந்திருக்கிறது என்ற அனுபவம் நமக்கு இருக்கிறதா என்ற கேள்வியோடு நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. குழித்துறை மறை மாவட்டத்திலே ஒரு பங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நபர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அவருக்கு நோய் பூசுதல் கொடுக்க வேண்டும் என்று அழைத்து சென்றார்கள். ஒரு வாரமாக அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டு இறப்பை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு நோய் பூசுதல் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தமான அந்த அப்பமும் ரசமும் கொடுக்கப்பட்டு அவர் மிக விரைவில் இறந்து விடுவார் என்று அவருடைய உறவினர்கள் கருதிய பொழுது அடுத்த நாள் அவர் எழுந்து அமர்ந்து பேச தொடங்கினார். எல்லாருக்கும் ஆச்சரியமாக தான் இருந்தது. இவர் விரைவில் இறந்து விடுவார் என்று எண்ணி அவர்களுக்கு இயேசுவினுடைய உடலையும் ரத்தத்தை உண்ட பிறகு அவர் சொல்லுகிறார், நானும் இறந்து விடுவேன் தான் என்று நினைத்தேன். ஆனால் நேற்று வாங்கிய அந்த நன்மை ஏதோ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்ததை போல கடவுள் என்னுள் வந்தது போல நான் உணர்ந்தேன் என்று சொன்னார். லூர்து நகரிலே நற்கருணை பவனி நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் இயேசு கிறிஸ்து அப்பத்தின் வடிவில் பவனியாக மக்கள் மத்தியில் வரும் பொழுது மருத்துவரால் நடக்க முடியாது, இவர் முடக்குவாதம் பெற்றிருக்கிறார் என்ற ஒரு நபரை தள்ளு வண்டியில் அழைத்து வந்து அந்த நற்கருணை பேழையில் இருக்கிற இயேசுவை பார்க்க வைத்த பொழுது அந்த நபர் எழுந்து நின்றார். எல்லோருக்கும் ஆச்சரியமானது. எப்படி மருத்துவரால் நடக்க முடியாதவர் என்று சொல்லப்பட்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடலை கண்ட பிறகு அவர் எழுந்து நிற்கிறார் என்று மருத்துவராக இருக்கிற பேதுரு அருட்பை, அவர் இயேசு சபையினுடைய முன்னாள் ஜெனரல், அதை பார்த்து மனமாறி நான் இந்த மருத்துவ பணியை விட்டு குருவாக மாறி போகிறேன் என்று தன்னுடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய திருவுடலின் திரு ரத்தத்தை உட்கொள்வருடைய பலருடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் அவருடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை இயேசுவோடு இன்னும் நெருக்கமாக அழைத்து வந்திருக்கிறது. ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசுவினுடைய உடலையும் ரத்தத்தையும் உட்கொள்ளுகிற நமக்கு, எனக்கு இயேசு கிறிஸ்து இன்னும் கடந்திருக்கிற எனக்கு என்ன மாற்றத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறார். இன்றைய முதல் வாசகம் இடைச்சட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய அனுபவத்தை எடுத்துச் சொல்லுகிறது. அடிமைகளாக இருந்த மக்கள், இஸ்ரேல் மக்கள் விடுதலை நோக்கி அழைத்து வரும் பொழுது கடவுள் தான் அவர்களை வழிநடத்துகிறார், கடவுள் தான் அவர்களோடு நடக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியாமல் ஒரு தடுமாற்றத்தில் அந்த பாலை நிலத்திலே நடந்து வரும் பொழுது பசி ஏற்படுகிறது. பசி ஏற்படும் பொழுது, ஒரு துன்பம் வரும் பொழுது, ஒரு சோதனை வரும் பொழுது கடவுளை கூட தூக்கி எறிந்து கொள்ளுகிற அல்லது உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு செல்லுகிற மனித வாழ்க்கையை அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள். நாங்கள் அங்கேயே அடிமைகளாக இருந்தாலும் கூட 3 வேளை உணவை அருந்துவிட்டு நாங்கள் நிம்மதியாக அங்கு அடிமைகளாக வாழ்ந்திருப்போமே, எங்களை கொல்வதற்காகவா இங்கே அழைத்து வந்தீர் என்று மோயிசிடம் கேட்ட மக்களுக்கு கடவுள் அவர்களுக்கு உணவாக மன்னாவை கொடுக்கின்றார். துன்ப வேளையில், பசி வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, வாழ்க்கையின் போராட்டங்கள் வரும் பொழுது கடவுள் கூட கண்ணுக்கு தெரியாமல் சோதனைக்கு உட்படுகிற இந்த மனிதர்கள் மத்தியில் அங்கே மன்னாவாக வருகின்ற பொழுது அவர்கள் கடவுளை கண்டு கொண்டார்கள். கடவுள் தான் அவர்களுக்கு உணவை அளித்தார் என்பதை மோயிஸ் வெளிப்படுத்துகிறார். அந்த மன்னா கடவுளுக்கும் மக்களுக்குமான உறவை வெளிப்படுத்தியது. கடவுள் மக்கள் மீது அன்பு கொண்டு அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கு அழைத்து செல்கிறார் என்பதை எடுத்துச் சொல்லியது. கடவுளுக்கும் அந்த மனிதர்களுக்குமான உறவை, அந்த உடன்படிக்கையை அந்த மன்னா உணவு அவர்களுக்கு வெளிப்படுத்தியதை இன்றைய வாசகம் அழகாக சொல்லுகிறது. கடவுள் அவர்களோடு இருந்தார், கடவுள் அவர்களை வழிநடத்தினார், கடவுள் அவர்களோடு ஒன்றாக இணைந்தார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆதியில் இருந்த கடவுள் இன்றும் நமது மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்மோடு இணைந்து, நம்மில் ஒருவராக அவரோடு நாம் இணைந்திருக்கிறோம் என்பதை எடுத்துச் சொல்லுகிறார். இந்த 2வது வாசகத்திலே சொல்லுகிறார், கொரிந்தியருக்கு எழுதிய வாசகத்திலே சொல்லுகிறார், கடவுளுடைய உடலையும் ரத்தத்தையும் உண்ணும்
கிறிஸ்துவாக மாறுகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு வாக்கியம். நினைத்து பாருங்கள், முதல் திருவிருந்தை பெறும்பொழுது இருந்த மகிழ்ச்சி, முதல் திருவிருந்தை பெறும்போது அது எதிர்பார்த்த அந்த ஏக்கம், எல்லோரும் குடும்பத்தின் மகிழ்ச்சியாக பலருக்கு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் உட்கொள்ள போகிறேன் என்று விழாவாக எடுத்து மகிழ்ச்சியோடு ஆசையோடு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உட்கொண்ட அந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். கடவுளுடைய உடலும் ரத்தமும் என்னோடு இணைந்து நான் கடவுளாக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறேன். அவருடைய உண்மையான இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எனக்குள் இருக்கிறது என்று வெளிப்படுகிறது என்பதை எடுத்துச் சொல்ல வேண்டிய அந்த நாள். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த திருப்பலியில் கலக்கும் பொழுது நாம் நற்செய்தி வாசகத்தில் ஒரு புரியாத புதிர் போல அவர்களுக்கு இருக்கிறது. கடவுள் மக்களை நோக்கி வந்தார். கடவுள் நம்மோடு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அங்கிருந்த மக்களுக்கு பரிசீலனுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. அது எப்படி நிகழும்? இன்னைக்கு பலருடைய கேள்வி அது அப்படிதான். எப்படி அப்பத்திலும் ரசத்திலும் கடவுளுடைய உடலாகவும் ரத்தமாக மாறும்? அதை நம்பிக்கிறவர்களுக்கு அங்கே மாற்றம் நிகழ்கிறது. நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு அவருடைய வல்லமை செயல்படுகிறது. நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களாக அதை உட்கொள்ளும் பொழுது மாறிக்கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை அற்றவர்களுக்கு அது வெறும் அப்பமாகவும் திராட்சை ரசமாக தெரியும். அப்படிதான் அவர்கள் கேட்கிறார்கள், இவர் எப்படி, இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்வு தரும் உணவாக மாற முடியும்? அவருடைய உடலையும் ரத்தத்தையும் எப்படி நாம் உட்கொள்ள முடியும் என்று அவர்களுக்கு கேள்வி இருக்கிறது. ஏன் அந்த கேள்வி வந்தது? அவர்களுக்கு அங்கே நம்பிக்கை இல்லை. அவர்கள் அவரை நம்பவில்லை. நம்பிக்கை இல்லாத பொழுது எல்லாம் வெறுமையாக அவர்களுக்கு தோற்றமளிக்கிறது. இவர் சொல்லுகிற அந்த வாழ்வு தரும் உணவு விண்ணகத்தில் இறங்கி வந்த உணவு. எப்படி மன்னா வானிலிருந்து பொழியப்பட்டதோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணகத்திலிருந்து இந்த மண்ணை மீட்க, மக்களை மீட்க, விண்ணகத்திலிருந்து மண்ணகம் வந்த மனூர் எடுத்த ஆண்டவராகிய கடவுள் இவர் என்பதை அவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். எப்படி மன்னா உணவை உண்ட பொழுது இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய வாழ்வை அவர்கள் பெற்றுக் கொண்டார்களோ, கடவுளோடு இருந்த உறவை அவர்கள் புதுப்பித்துக் கொண்டார்களோ, கடவுளுக்கும் அவர்களுக்குமான அந்த உடன்படிக்கை எப்படி புதுப்பிக்கப்பட்டதோ அப்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணகத்தில் வந்த பிறகு அவர்களுக்கான அந்த உறவு உடன்படிக்கை மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது. இந்த மண்ணகம் வாழ்வு பெறுகிறது. பாவத்திலிருந்து நாம் மீட்கப்படுகிறோம் என்பதை அவர்களுக்கு அழகாக எடுத்துச் சொல்லுகிறார். ஆனால் அது அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுதுதான் பாஸ்கா காலத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். 2 வாரங்கள் ஆகிறது. திருத்துவருடைய அனுபவம் மிக அழகாக எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு அவருடைய வல்லமை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவர்கள் அனுபவிக்கும் பொழுது இதை ஆழமாக அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இயேசு கொல்லப்பட்ட பிறகு அவர்கள் எல்லாம் முடிந்து விட்டது, இதோடு எல்லாம் முடிந்து விட்டது, தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு மீண்டி திரும்ப பொழுதெல்லாம் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் அவர்களுக்கு தோன்றி, குறிப்பாக அப்பத்தின் வடிவில், ரசத்தின் வடிவில், ரத்தத்தின் வழியாக அவர்களோடு இரண்டரை கலக்கும் பொழுது அவர்கள் நம்புகிறார்கள், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் நம்புகிறார்கள், வெளிப்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் என்பதற்கு தகுந்த சாட்சிகள் இருக்குமோ இல்லையோ, ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை, இவர்களுடைய நற்செய்தி அறிவிப்பு, இவருடைய முனைப்பு, தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்துக் கொண்டு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுவோம் என்று வெளியே வரும் பொழுது அவர்கள் நம்புகிறார்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு வாழ்கிறார் என்பதை. எம்மாவுடைய அனுபவம் நாம் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. எல்லாம் முடிந்து விட்டது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொன்று போட்டு விட்டார்கள், நாங்கள் பழைய நிலைக்கு திரும்பி போவோம் என்று அந்த சீடர்கள் நடந்து போகும் பொழுது அவர்களோடு இரண்டரை கலந்து அவரோடு உரையாடி கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. உரையாடும் பொழுதெல்லாம் கூட அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. விவிலியத்தை எல்லாம், மறைநூலை எல்லாம் அவர் எடுத்துச் சொல்லுகிறார். எடுத்துச் சொல்லும் பொழுது கூட அவர்களால் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு வழி நடந்து அன்று மாலை அவரோடு தங்கி உணவு அருந்தும் பொழுது, அப்பத்தை பிற்கும் பொழுது அந்த சீடர்கள் அவர்களை கண்டுகொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கண்டுகொண்ட நேரம், அவருடைய உடலை விட்டு பகிரப்படும் பொழுது
அவருடைய ரத்தமும் உடலையும் பகிரும் பொழுது அவருடைய கண்கள், அவருடைய உள்ளம் இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். கண்டுகொண்ட பிறகு அவர்கள் மீண்டும் இஸ்ரேலுக்கு, எருசலேமுக்கு திரும்பி போனார்கள் என்று மறைநூல் சொல்லுகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் கலந்து கொள்ளும் பொழுதெல்லாம் அதே உடலாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உடலும் ரத்தமும் அப்பமும் ரசமும் இங்கே உடைக்கப்பட்டு பகிரப்படுகிறது. என்னுடைய உள்ளத்தில் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் கண்டுகொள்ளுகிறேனா? அல்லது திருத்தூதர் தோமாவுக்கு காட்சி அளிக்கும் பொழுது இன்னொரு நிகழ்வு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை இல்லாமல் அவர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் எனக்கு தோன்றி அவருடைய காயத்தில் நான் எங்களுடைய விரலை தொட்டு பார்க்கும் பொழுது நான் அவர் மீது நம்பிக்கைக்குள்ளுடைய திருத்தூதர் அழைக்கும் பொழுது அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தோன்றுகிறார். மூடிய கதவுக்கு தோன்றுகிறார். அவர் சொல்லுகிறது, இதோ எனது காயத்தை பாருங்கள். எங்கே தோமா? உன்னுடைய விரலை தொட்டு பார், என்னுடைய காயங்களை பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக தன்னுடைய உடலை காண்பித்து அவருடைய காயத்தின் வழியாக இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். தான் கண்ட பாடுகளையும் அனுபவித்த துன்பங்களின் வழியாக, அந்த துன்பத்தின் காயத்தின் வழியாக தன்னை வெளிப்படுத்துவதை அங்கே அவர் காட்டுகிறார். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அவருடைய உடல் வழியாக, துன்பத்தின் வழியாக, உடைக்கப்பட்ட சிதைக்கப்பட்ட அந்த உடலின் வழியாக இயேசு கிறிஸ்துவை அந்த திருத்தூதர் கண்டுகொண்டார்கள் என்று நமக்கு மறைநூல் சொல்லுகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், எத்தனையோ பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அப்பத்திலும் ரசத்தின் வழியாக கண்டு கொண்டிருக்கிறார்கள், அனுபவித்திருக்கிறார்கள். திரு உடலும் திரு ரத்தமும் என்று சொல்லும் பொழுது இது சாதாரண உடல் அல்ல, இது நமக்கு வாழ்வளித்த உடல். நம்ம வாழ்க்கையில கூட நம்ம சொல்லுகிறோம், என் ரத்தத்தை சிந்தி உன்னை காப்பாற்றுறேன், என்னோட உடலை வருத்தி என்னுடைய குடும்பத்தை நான் வளர்த்தெடுக்கிறேன், என்னுடைய உடலை நான் தியாகம் செய்து என்னுடைய குடும்பத்தை வளர்த்தெடுக்கிறேன் என்று சொல்லுகிற தியாகத்தை விட மேலானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் சிந்தி இந்த உலகை நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த நாளிலே இந்த விழாவை கொண்டாடும் பொழுது நமக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு இதுதான். இது ஏதோ கடமைக்காக ஒவ்வொரு நாளும் பக்தியோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்வது ஒரு சடங்காக மட்டுமல்லாமல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த திருவுடலின் ரத்தமும் வழியாக கண்டு கொள்ளவும், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உட்கொள்ளும் பொழுது வரலாற்றை முடித்துவிட முடியாது. இன்றும் உயிரோடு சதையோடு இரத்தமாக நம்மோடு நம்மில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை வாழ வைப்பதும் வெளிப்படுத்துவதும் நம்முடைய தேவை, கடமை என்பதை உணர்ந்தவர்களாக இந்த விழாவை இன்னும் நம்பிக்கையோடு தொடர்ந்து கொண்டாடவும் அதற்கான மரத்தை வேண்டியும் இந்த திருப்பலியை நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.